பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான 1.41 ஏக்கர் நிலத்தை தனியார் இருவர் பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவர் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் முன்னுக்கும் பின்னாக ஊடகங்களில் தெரிவித்ததையெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். இந்த நிலத்தை பொறுத்தவரை இது கோயிலுக்கு சொந்தமானது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோயில் நிலத்தை பதிவு செய்யக்கூடாது என்று சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு கோயில் நிர்வாக தரப்பில் கடிதம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த இடம் தனியார் வசம் இருந்ததை திராவிட மாடல் ஆட்சி கைப்பற்றி கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து இவை இலவசமான கார் பார்க்கிங் பயன்படுத்தக்கூடிய இடமாக இவை மக்களின் பயன்பாட்டிற்கு இருந்தது. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. இந்த பரிவர்த்தனை பார்க்கிற பொழுது பினாமி டிரான்சாக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. இந்த புள்ளியில் அரசு இதுவரை விளக்கவில்லை. ஒரு அமைச்சர் என்ன சொல்லுகிறார், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொல்லுகிறார், அறியாமையின் காரணமாக அதிகாரிகள் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். விசாரணை தொடங்குவதற்கு முன்பு துறையின் அமைச்சர் அறியாமையின் காரணமாக செய்துவிட்டார் என்று அவரே முன்வந்து சொல்லுவது என்பது குற்றவாளியை மறைப்பதற்கு அமைச்சர் துணை போகிறார் என்பது இதன் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நாங்கள் விசாரிக்கிறோம், விசாரணையில் வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பது சொல்லுவதுதான் அமைச்சரினுடைய கடமை. ஆனால் அறியாமையின் காரணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று தானாக முன்வந்து ஊருக்கு முன்னாடி முந்திரிக்கட்டை போல அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது என்பது குற்றவாளிகளை தப்பிப்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள், குற்றவாளியை காப்பாற்றுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. நாங்கள் கேட்குற கேள்வி, இந்த அரசை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், 2ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக கடிதம் கொடுக்கப்பட்டது. ஆனால் 3ஆம் தேதி இந்த பத்திரப்பதிவு செய்ய சொல்லி டாக்குமெண்ட்டை கொண்டாந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுக்கப்படுகிறது. அன்றைக்கு இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் திரு பழனிசாமி என்பவர் இவற்றை நான் பதிவு செய்ய மாட்டேன், ஏனால் ஏற்கனவே கடிதம் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். பிறகு 3ஆம் தேதி இருக்கக்கூடிய பாலசுந்தரம் என்கின்ற ஒரு பதிவாளர் அன்றைக்கு வந்து பணியமர்த்தப்படுகிறார். அவர் இந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் லீவில் போகிறார். பிறகு 4-5 சனி ஞாயிறு, திங்கட்கிழமை 6ஆம் தேதி, இந்த சீக்வன்ஸை பார்க்கணும். நம்ம 2ஆம் தேதி கடிதம் கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி ஒரு ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரார் மறுக்கிறாரு, அவர் விடுமுறையில் போகிறாரு. 4-5 சனி ஞாயிறு விடுமுறை. 6ஆம் தேதி அன்னைக்கு பழனி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்திற்காக லீவ் போட்டு போயிட்டாங்க. அப்போ இன்சார்ஜ் யாரை கூட்டிகிட்டு வராங்கன்னா, பழனிக்கு பக்கத்தில் சத்திரப்பட்டின்னு 10 கிலோமீட்டரில் இருக்குது, அங்கே இருக்கிற ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரை இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கீரனூர்னு ஒரு சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே அவங்ககிட்ட இன்சார்ஜ் கொடுத்துருக்கணும். 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கொடைக்கானல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட். அதுவும் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் இல்லை, டிஆர் சிட் ஃபண்டுக்குன்னு ஒரு தனியாக டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இருக்கிறார். அவரை அழைச்சிட்டு வந்து இங்கே ஒரு நாள் இவங்க வந்து இன்சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேடிக்கை என்னென்னா, மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, கோர்ட்டோட ஆர்டரில் டாக்குமெண்டெல்லாம் சரியாக இருந்ததுன்னா பதிவு செய்யலான்னு இருந்ததுனால அவங்க பதிவு செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறது அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, டாக்குமெண்ட் இஃப் இட் இஸ் இன் ஆர்டர் கேன் ரிஜிஸ்டர் கோர்ட் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேல்முறையீட்டுக்கு போன இடத்துல அரசு தரப்பு வாதம் என்னவென்னு சொன்னால், HRNC டிபார்ட்மெண்ட் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு
அழுத்தத்தின் காரணமாக சப் ரிஜிஸ்ட்ரார் இவற்றை பதிவு செய்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்கள். HRNC மினிஸ்டர் ஒன்று சொல்கிறார், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஒன்று சொல்கிறார், கோர்ட்டில் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ஒரு இத்தகைய ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்போ இதில் எது உண்மை? நான் என்ன கேட்குறேன்னா, யார் அந்த அழுத்தத்தை கொடுத்தது? ஒரு கோர்ட்டோட ஆர்டர் வருதுன்னா அந்த கோர்ட் ஆர்டரை ஒப்பீனியன் கேட்கணும் சப் ரிஜிஸ்ட்ரார். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து லெட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் அதாவது எல்லா லேண்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, எதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, எது கோயிலுக்கு சொந்தமானது, எது அரசுக்கு சொந்தமானதுன்ற ஒரு பதிவேடு இருக்குது. அப்போ இந்த நிலம் அரசுக்கு கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்ற பதிவேட்டில் இருக்கும்போது இதை வெரிஃபை பண்ணணும் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார். ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்குது, இது பதிவு செய்யப்படலை, வெள்ளிக்கிழமைக்கு இருந்த ஆஃபீஸர் அதை வாங்கி வச்சுட்டு ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல, திங்கக்கிழமைக்கு நம்ம வந்து ஒருவேளை அவர் இன்னோசன்ட் ஆஃபீஸராக இருந்தால் திங்கக்கிழமை வந்து நான் வந்து உட்காரும் போது ஏன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க? அப்போ அந்த ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, டெப்டி ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க, அவங்ககிட்ட அதை கேட்டு விசாரிச்சிருக்கணும். இது எல்லாம் எதுவுமே செய்யாமல் இவங்க பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இதில் ஒரு சதி இருக்குது, இது ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் இருக்குது. 15 லட்சம் ரூபாய் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டியை பணம் கட்டுறாங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிற இவற்றை பதிவு செய்யப்பட்டதா கிரயம் செய்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த 2 நபர் இதுவரை யார் என்று போலீஸ் தரப்பில் காட்டல. அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாயில் மதிப்பீட்டில் ஒரு சொத்தை வாங்குவதற்கான பொருளாதார ரீதியில் பலம் வாய்ந்தவர்கள் இல்லை என்பது எங்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 2 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து பண பரிவர்த்தனை செய்ய முடியும்? இப்போ இந்த வழக்கு, இதே வழக்கு சம்பந்தமாக ஒரு தம்பி வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறார், வினோத் சூர்யாங்கிறவர். அந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதை உடனடியாக கைது பண்ணுறாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு கண்டிச்சிருக்குது. எதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் டிஃபமேஷன் செக்ஷன்ஸை போடுறதை விட்டால் நீங்கள் ஏன் பயங்கரவாத கலவரம் மேற்கொள்கிற இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறீங்கன்னு கோர்ட்டு கேட்குது. அப்போ இதிலிருந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதற்றம், இந்த பிரச்சனையில் எங்கே நாங்கள் மாட்டிக்க போகிறோம்னு சொல்லிட்டு யார் பேசினாலும் உடனே வாயை அடைக்கிறதுக்காக இந்த வழக்கு போடுறது, கைது பண்ணுறாங்க. இவ்வளோ முனைப்பு காட்டுகிற தூய்மை ஆட்சி ஏன் டோல் நம்பர்லாம் கொடுத்து கேபினட் மீட்டிங்கில் வந்து யார் தப்பு செஞ்சாலும் நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய டூப் சீஃப் மினிஸ்டர், நான் டூப் சீஃப் மினிஸ்டர் சொல்லுவேன், ரியல் சீஃப் மினிஸ்டராக இருந்தார்னா அவருக்கு எல்லாமே தெரியும். டூப் சீஃப் மினிஸ்டர், இந்த நம்பர்கள்லாம் கொடுக்கக்கூடிய இந்த டூப் சீஃப் மினிஸ்டர் ராத்திரியில் பாஞ்சு சமூக வலைதளங்களில் போஸ்டிங் போட்டவங்களாம் கைது பண்ணக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் இந்த சப் ரிஜிஸ்ட்ராரை கைது செய்யலை? அது மட்டும் இல்லை, இதை சப் ரிஜிஸ்ட்ரார் என்ன செஞ்சுருக்கணும்? இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா கவர்மெண்ட் பிளேட்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கியிருக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கேட்டிருக்கணும். ஏன் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரை இன்னும் இவங்க அக்யூஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணலை? இதுக்கு முன்னாடி இருந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஏன் லீவில் போனார்? அவரை ஏன் இன்னும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணலை? இது எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட்டிங் தான். இது எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது. இது ரொம்ப காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து இந்த இடத்தை பாதுகாக்கப்பட்டது. திமுகனாலே இந்துக்களுக்கு எதிராகவும் கோயிலுடைய வழிபாட்டுகளுக்கு எதிராகவும் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற சமூகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் கோயில் நிலத்தை பாதுகாத்தோம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்றைக்கி நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்றைக்கி விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன் வந்து வாலண்டரியாக பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர், ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்கள் வந்து மாற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க? இந்த சதி செயலில் யார் ஈடுபட்டிருக்கிறாங்க? யாராவது ஒருத்தர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட் ஆர்டரே வச்சுருந்தா கூட, கண்டெம்ட் வரைக்கும் போனால் கூட ரிஜிஸ்டர் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டு எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணுது? இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிக்க வேண்டிய அவசியம் இவங்களுக்கு ஏன் ஏற்படலை? ஏன் கவர்மெண்ட் பிளேட்டர்கிட்ட இவங்க ஒப்பீனியன் வாங்கலை? ஏன் மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ஏற்கனவே HRNC டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு லெட்டர் வந்திருக்கு, இதை நான் என்ன செய்யட்டேன்னு ஏன் அந்த அதிகாரி கேட்கல? ஏன் அவசர கோலத்தில் இது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க? இந்த சதிகளெல்லாம் மறைப்பதற்காக முறுக்க மோந்து பார்க்குறவரும் புளியாதவரை டேஸ்ட் பண்ணி பார்க்குறவரெலாம் இன்றைக்கி வந்து
பெரிய வீராவசனம் பேசுகிறார். என்னமோ அவர் வந்து அரசியல் அவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிற மாதிரியும், நம்ம நாட்டினுடைய அமைச்சராக அவர் இருந்து மிகப்பெரிய அவருக்கு ஆளுமை இருக்கிற மாதிரி HRNC மினிஸ்டர் அப்படி விளாசுறாரு. அப்படி திருப்பி திருப்பி பதில் சொல்கிறாரு. ரொம்ப ரோஷமாக பதில் சொல்கிறாரு. அந்த ரமேஷ் மாண்புமிகு அமைச்சருக்கு ரோஷம் இருக்குமுன்னா ஏன் இந்த பதிவு செய்ய வேண்டிய விஷயத்தை காப்பாற்ற வரணும்? ஏன் நீங்கள் இந்த வாலண்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்றதை சொல்ல வரணும். அதெல்லாம் இருக்காமல் ஒரு பெரிய முந்திரி கொட்டை 420 நிர்மல்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், என்னடா நாட்டு மக்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு எங்களை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு அமைச்சர்கள் இன்றைக்கு கோட்டையில் இருந்துக்கிட்டு அந்த துறை யார்கிட்ட இருந்தது? மூர்த்தி கிட்ட இருந்தது. என்ன மூர்த்தினா யார்? ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அரசு பொறுப்பில் இருந்தவர். நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி அமைச்சராக இருந்தால் உங்கள் அமைச்சராக இருக்கும் போதே ரோட்டில் போகிறவங்களாம் வேறு மாதிரி கேட்பாங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த திரு மூர்த்தி இருந்தாருன்னு சொல்லணும். அது யார் மூர்த்தி? மூர்த்தினா யார்? என்ன பேச்சு இது? நிர்மல்குமார் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ராத்திரியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுன்னு சொல்கிறாரு. ராத்திரியெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குதுன்னா முட்டாள்களுக்கு தான் இது புரியாது. டோக்கன் போட்ட பிறகு யாரெல்லாம் என்னைக்கு டோக்கன் போட்டிருக்காங்களோ அந்த டோக்கன் எல்லாம் அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகணுன்றது அது விதி. இது கூட புரிஞ்சிக்காத அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி நாட்டில் மங்குனி அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அன்றைக்கி இரவு எவ்வளோ நேரம் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம். ரைட்டு, 9 மணி 10 மணி ரிஜிஸ்டர் பண்ணாலும் எந்த அரசு நிலத்தையும் யாருக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே? எந்த கோயில் நிலத்தையும் யாருக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கலையே? தூய்மையான ஆட்சின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசாங்கம் இன்னைக்கு கோயிலோட லேண்டை இன்னொருத்தருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கும் போது நீங்கள் எப்படி எங்களை பார்த்து குற்றம் சுமத்த முடியும்? அதனால் இந்த அமைச்சர்கள் எல்லாம் இந்த அமைச்சர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மக்கள் முன்னாடி வந்து உண்மையை பேசணுமே தவிர தேவையில்லாத அரசியல் சர்ச்சைகளை உருவாக்கி பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக மட்டுமே இந்த பிரஸ் மீட் நடந்திருக்கிறதே தவிர இவங்க யாரும் உண்மைக்கு நாட்டு மக்களுக்கு உண்மையை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை. இன்றைக்கி சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு பழனியில். இந்த சிபிசிஐடி என்ன விசாரிக்க முடியும்? இதே காவல்துறை தான். எனவே இதனுடைய போக்கை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு கவனிப்போம், வாட்ச் பண்ணுவோம், மானிட்டர் பண்ணுவோம். இதில் விசாரணை சரியாக நடைபெறவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு தயங்காது. எனவே அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வாயடக்கம் தேவை. நாகரிகமாக பத்திரிகையாளர் முன்பு சந்திக்க வேண்டும். இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எது செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்கள் மீது அவதூறை பரப்புவீர்களானால் நீங்கள் நாற்றம் அடிப்பீர்கள் என்பது மக்கள் நிச்சயமாக உங்கள் மீது குற்றம் சுமத்துவாங்க. ஆட்டை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஆடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திருடனை விட்டுற கதையாக தான் அந்த மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? ஜஸ்ட் லைக் தட் லேண்டு வந்து நாங்கள் மீட்டோம். நீங்களா மீட்டிங்க? கோர்ட் ஆர்டர் மீட்டுச்சு. இந்த அப்பீல் ஏன் நீங்கள் டிலேவாக போனீங்க? இன்னும் சொல்ல போனால் HRNC அப்பீல் போகுது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போல. HRNC அதில் பார்ட்டியே இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு அப்பீல் போயிடணும். என்ன இவங்க சொன்ன அந்த உத்தரவு இது தப்பு, நான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்பீல் போனோம். ஆனால் HRNC போகுது. இதிலிருந்து எல்லாமே ஒரு முரண்பாடு இருக்குது. இது முறைகேடு இருக்குது. இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சதி இருக்குது. 10 லட்சம் 15 லட்சம் பெருமான உள்ள சொத்தை வாங்குவதற்கு கூட பொருளாதார ரீதியில் பலமற்றவர்கள் என்று சொல்லப்படுகிற, நாங்கள் விசாரித்தவரை எங்களுக்கு அறியப்படுகிற அந்த இருவர் இன்றைக்கு 2 கோடி ரூபாய்க்கு இந்த சொத்தை வாங்கியிருக்கிறார்கள் சொன்னால் அந்த 2 கோடி ரூபாய் பணம் யாருடைய பணம்? யார் இது பின்னால் இருக்கிறது? ஏன் அமைச்சர்கள் முன்வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய இடி இப்போ எங்கே போயிருக்கு? இன்றைக்கி எஃப்ஐஆரில் இவங்களை 4 பேரே காட்டியிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஏன் கைது பண்ணலை? இரவுகளில் சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடியவங்களெல்லாம் வந்து கைது கூடிய அரசாங்கம் இந்த குற்றவாளி ஏன் கைது பண்ணலை? இந்த விஜய் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் இவங்க வந்து ஆக்டிவாக இருக்காங்க தவிர சமுதாய பணியில் இவங்க மயங்கி இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மயக்கத்திலேருந்து வெளியே வாங்க, நாட்டு மக்களுக்கு பணியாற்றுங்கன்னு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் இந்த அரசையும் நான் கேட்டுக்கிறேன். திரு விஜய் அவர்கள் வெறும் கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன், 50 நாளில் நான் வந்து வானத்தை வில்லாக்கிட்டேன், வைகுண்டத்தை காட்டிட்டேன்ற சினிமா டைலாக்லாம் தேவையில்லை. உங்கள் முதுகு பின்னாடியே மிகப்பெரிய அளவில் புறையோடி ஊழல் இருக்கிறது. உங்கள் கட்சிக்காரங்க ஊழலாம் ஒரு பக்கம் விடுங்க, அரசுக்குள்ளே இப்படிப்பட்ட ஊழல் இருக்குது. ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கலை? அங்கே கன்னியாகுமரி நாகர்கோவிலில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. சிறைச்சாலையில் இறந்துருக்கிறாங்க.
அது சம்பந்தமாக முதலமைச்சர் வாய் திறக்கல. தமிழ்நாட்டினுடைய கடந்த முதலமைச்சர் திமுக ஆட்சியில் ஏதாவது நடந்தால் உடனே ஓடி வந்துடுவார் ஸ்டேஜ் போட்டு பேசுகிறதுக்கு, சிஎம் சார்னு. இப்போ வேர் அபவுட் சிஎம் இஸ் நாட் நோன். எங்கே இருக்கிறார் முதலமைச்சர் தேட வேண்டும். இதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி.